ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் யாமினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா சிம்பிளாகவும் அதே டைம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒன் பாட் ரைஸான அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அது கூட 4 பல் பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன், சிறிதளவு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன், 4 பச்சை மிளகாய் உடச்சி எடுத்து வச்சுக்கிறேன், தக்காளி நல்லா பழுத்த பழமாக நல்லா 3 பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அரிசி பருப்போட அளவை பார்த்துடலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம் பருப்புன்னு சேர்த்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறட்டும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நல்லா குக்கர் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி 5 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் இந்த அரிசி பருப்பு சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிற 1 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஜீரணத்துக்காக சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூடவே நம்ம பூண்டு பற்களையும் சேர்த்திக்கலாம். அது கூடவே நம்ம பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம், 4 பச்சை மிளகா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா 1 பை 1 ஆட் பண்ணிக்குவோம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். பெருங்காயம் நல்லா ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொடி வகைகளை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கு நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு நான் எடுத்து சேர்த்திக்கிறேன். நான் இன்றைக்கி கல் உப்பு ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிக்குவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, தக்காளி நல்லா வெந்து. இப்போ நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி அளவு எப்படின்னா, நான் 1 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு இப்போ 2.5 டம்ளர் தண்ணி, அது கூட நல்லா குழைவாக வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ எப்பவும் எடுத்துக்கிற அளவை விட ஒரு 1/4 டம்ளர் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்குவோம். 3 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொத்தமல்லி இலையை தூவி நம்ம பரிமாறக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதம். இந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ்க்கு எங்களோட அன்புடன் யாமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.